புயல் மற்றும் மழை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வீடியோ வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அரியலூர், சென்னை, கள்ளக்குறிச்சிக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். 14 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரியலூர், சென்னை, கள்ளக்குறிச்சிக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான இந்த ஆரஞ்ச் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர், சென்னை, கள்ளக்குறிச்சிக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம், நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டைக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 14 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த டிட்வா புயலானது தொடர்ச்சியாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இலங்கை பகுதியை கடுமையாக தாக்கிய இந்த புயலானது தற்போது வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து தமிழக கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த புயலானது வடமேற்கு திசையில நகர்ந்து வருகின்ற 30ஆம் தேதி அதிகாலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும், வட தமிழகம் மற்றும் புதுவை அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதி அருகே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்றைய தினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பலத்த தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு இடங்கள்ல இந்த மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அடுத்த 2 தினங்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கடுமையான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. 30ஆம் தேதி வட தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு இத்தகைய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்புவதற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கடற்பகுதிகள் கடுமையாக கடல் சீற்றத்தோடு காணப்படும் எனவும் பலத்த தரைக்காற்று 55 to 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்து வரைக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறாங்க.